வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண பெண்ணோட கதை கிடையாது. வைரம், வைடூரியம், பட்டு துணிகள்னு ஒரு மகாராணி மாதிரி வாழ்ந்த ஒரு பெண் எப்படி ஒரு போராட்டக்காரியா மாறினாங்க. மகாத்மா காந்தியே இவங்கள தன்னோட வளர்ப்பு மகள் னு சொல்ற அளவுக்கு அவங்க கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருந்தது. அவங்கதான் அம்புஜத்தம்மாள். 1899 மெட்ராஸ்ல ஒரு பெரிய வக்கீல் குடும்பத்துல அம்புஜத்தம்மாள் பிறந்தாங்க. அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் அப்பவே ரொம்ப பெரிய காங்கிரஸ் லீடர். வீட்ல வசதிக்கு பஞ்சமே இல்லை. ஆனா அம்புஜத்தம்மாள் மனசுல மட்டும் ஏதோ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. ஒருமுறை காந்தியடிகளும் கஸ்தூரிபா அம்மையாரும் மெட்ராஸ் வந்தப்போ அம்புஜத்தம்மாள் அவங்களை சந்திக்கிறாங்க. கஸ்தூரிபா அம்மாவோட அந்த எளிமை அம்புஜத்தம்மாளை ரொம்ப பாதிச்சது. அன்னைக்கே ஒரு முடிவெடுத்தாங்க. தான் போட்டிருந்த விலையுயர்ந்த நகைகள், பட்டு புடவை எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு, இனிமே நான் போடப்போறது கதர் மட்டும்தான் னு சபதம் எடுத்தாங்க. வெறும் கதர் கட்டினதோட அவங்க நிறுத்தல. 1930 உப்பு சத்தியாகிரகம் அப்புறம் வெளிநாட்டு துணிகளுக்கு எதிரான போராட்டம்னு நேரடியா களத்துல இறங்குனாங்க. பிரிட்டிஷ் போலீஸ் அவங்களை கைது செஞ்சு சிறையில போடுறாங்க. ஆனா அந்த சிறை வாசம் அவங்க உறுதியை இன்னும் அதிகமாக்குச்சு தவிர குறைக்கல. காந்தி இவங்க மேல வச்சிருந்த அன்பால இவங்களை தன்னோட வளர்ப்பு மகள் நீ கூப்பிட்டார். எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்களேன். சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் இவங்க ஓய்வெடுக்கல. பெண்களுக்கு கல்வி வேணும், அவங்க சொந்த கால்ல நிக்கணும்னு சீனிவாச காந்தி நிலையம் ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு சேவை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம நான் கண்ட பாரதம் ஒரு அருமையான புத்தகத்தையும் எழுதினாங்க. சொகுசான வாழ்க்கை வேணாம்னு சொல்லி நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த அம்புஜத்தம்மாளுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சது. இன்னைக்கு நாம அனுபவிக்கிற இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி இவங்கள மாதிரி எத்தனையோ பெண்களோட தியாகம் இருக்குங்கிறதுதான் உண்மை. அம்புஜத்தம்மாளோட இந்த வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்.